வெஜ் மோமோஸ் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து மோமோஸ்க்கு மட்டும் இல்லை, கோதுமை தோசைக்கும் சூப்பராக இருக்கும். மைதா மாவில் தான் மோமோஸ் செய்யணும் இல்லை, கோதுமை மாவுலேயும் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னர் ரெசிபி தான் இது. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். தக்காளி வந்து அது விரிசல் விட்டு வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூல் பண்ணிடலாம். இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்தும் ஊற்றிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து மேலே தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கலந்து இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோமோஸ் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.